ஹலோ மை டியர்ஸ். இப்போது காலேஜ் நிறைய பேர் 12th முடிச்சுட்டு காலேஜ் ஜாயின் பண்ணுறவங்களா இருக்கட்டும், அப்படி இல்லைன்னா காலேஜ் ஃபர்ஸ்ட் இயரில் இருக்கிறவங்க எப்படி வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணுறது, அவங்க ப்ரொஃபஷனல் ஜேர்னியை எது இம்பார்ட்டன்ட் அப்படின்னு தெரியாமல் இருப்பாங்க. ஸோ இந்த வீடியோவில் நான் இப்போது காலேஜ் ஃபைனல் இயர் முடிச்சு இப்போ ஒரு வேலைக்கு போயிட்டேன் இல்லையா. ஸோ இப்போ நான் வந்துட்டு என்னோட ஏர்லி ஸ்டேஜ் ஆஃப் காலேஜில் இருந்தேன் அப்படின்னா நான் என்னென்ன லேர்ன் பண்ணியிருப்பேன் அப்படிங்கிறத டீட்டெயில்டாக ஒரு 7 ஸ்டெப்ஸில் பார்க்க போகிறோம். ஸோ எல்லாமே உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோட எண்டில் ஒரு போனஸ் டிப் தரேன், ஓகேவா? ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். இப்போது ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம ஸ்கூல் டைம்லேருந்தே நம்மளுக்கு வந்துட்டு மார்க்ஸ் தான் எல்லாமே. மார்க் எடுத்தால் அவங்க வந்துட்டு ஹை, மார்க் எடுக்கலைன்னா அவங்க வந்துட்டு ஃபெயிலியர் அப்படிங்கிற மாதிரி போர்ட்ரேட் பண்ணாங்க. பட் ஆனால் காலேஜ் வந்துட்டு டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். ஸோ இங்கே வந்துட்டு மார்க்ஸ் இம்பார்ட்டன் தான், பட் ஆனால் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கிடையாது. ஜஸ்ட் நார்மலாக நீங்கள் பாஸ் ஆன மார்க் போதும். அதே மாதிரி 7 to 8 சிஜிபிஏ மெயின்டைன் பண்ணாலே போதுமானது தான். பட் ஆனால் அதுக்கு ஆப்போசிட்டாக நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களோட ஸ்கில்லை டெவலப் பண்ணுறதுக்கு வந்துட்டு ஃபோக்கஸ் பண்ணணும். அது வந்துட்டு எந்த ஸ்கில்லாக வேணாலும் இருக்கலாம். ஸோ உங்களுக்கு பிடிச்ச எந்த ஸ்கில்லாக வேணாலும் இருக்கலாம். இப்போ நீங்கள் வந்துட்டு கோர் இருக்கீங்கன்னா, மெக்கானிக்கல், மெக்கட்ரானிக்ஸ் அந்த மாதிரி இருக்கீங்கன்னா அந்த கோர் ரிலேட்டட் ஸ்கில், இல்லை உங்களுக்கு வந்துட்டு ஐடி பிடிக்கும் அப்படின்னா ப்ரோக்ராமிங் ஸ்கில். ஸோ இந்த மாதிரி ஸ்கில்ஸ் வந்துட்டு ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதை வந்துட்டு லேர்ன் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள், ஃபர்ஸ்ட் திங். செகண்ட் திங் வந்துட்டு ஸ்டார்ட் ஏர்லி வித் கோடிங் அண்ட் டிஎஸ்ஏ. நிறைய பேர் பண்ணுற பிக் மிஸ்டேக் என்ன அப்படின்னா, ஓகே இப்போ தானே காலேஜ் ஜாயின் பண்ணியிருக்கோம், இன்னும் வந்துட்டு நம்மளுக்கு 4 years இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில்லாக விட்டுருவாங்க, என்ஜாய் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி. பட் ஆனால் அது வந்துட்டு கிடையவே கிடையாது. ஏன் அப்படின்னா, நீங்கள் வந்துட்டு 3rd இயரில் இன்டர்ன்ஷிப் வாங்கணும், ஃபைனல் இயரில் வந்துட்டு பிளேஸ்மெண்ட் வாங்கணும், கரெக்டாக? அப்போ வந்துட்டு நீங்கள் ஃபர்ஸ்ட் இயர்லேருந்து செகண்ட் இயர் டக்குன்னு ஓடி போயிடும். அதனால் நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ ஏர்லியாக ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் ஸ்டார்ட் பண்ணி அதுக்கப்புறம் வந்துட்டு லீட் கோடு, டிஎஸ்ஏ இந்த கான்செப்ட்ஸ் எல்லாம் லேர்ன் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்துட்டு ரொம்பவே எஃபிஷியண்ட்டாக இருக்கும். அதே மாதிரி நீங்கள் ஈஸியாக இன்டர்ன்ஷிப்பை, இப்போது பிக் டெக் கம்பெனிஸ் அந்த மாதிரி எல்லாருமே வந்துட்டு டிஎஸ்சியில் தான் ஃபோக்கஸ் பண்ணதுனால ஈஸியாக பிக் டெக் கம்பெனிஸில் கூட இன்டர்ன்ஷிப் 3rd இயரில் கிராக் பண்ணலாம். ஸோ மேபி வந்துட்டு அவங்க இன்டர்ன்ஷிப் பிளேஸ்மெண்ட்ஸ் கொடுத்தாங்க அப்படின்னா வந்துட்டு உங்களுக்கு ஜாபும் நீங்கள் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிங்கன்னா அப்படியே உங்களுக்கு கிடச்சிரும். ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஜோஹோ அந்த மாதிரி கம்பெனிஸ்லாம் வந்துட்டு ஹேக்கத்தான் மாதிரி நடத்தி அதுலேருந்து இன்டர்ன்ஷிப் எடுக்கிறது, இல்லை வந்துட்டு 3rd இயர்லேயே கம்பெனிக்கு ஹையர் பண்ணி அந்த மாதிரி காலேஜில் இருந்து இன்டர்ன்ஷிப் எடுக்கிறது நிறையா பண்ணுவாங்க. ஸோ அதனால் நீங்கள் வந்துட்டு எவ்வளோக்கு எவ்வளோ டிஎஸ்ஏ ஏர்லியாக ஸ்டார்ட் பண்ணுறீங்களோ, எவ்வளோக்கு எவ்வளோ நல்லா ப்ரிப்பேர் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு உங்களுக்கு வந்துட்டு ரொம்பவே பெனிஃபிட் ஆகிருக்கும், ஓகேவா? செகண்ட், இப்போது 3rd திங் என்ன அப்படின்னா ப்ராஜெக்ட்ஸ் ப்ளஸ் இன்டர்ன்ஷிப்ஸ். இப்போது நிறைய பேர் வந்துட்டு ஃபைனல் இயர் வரைக்குமே ப்ராஜெக்ட், இன்டர்ன்ஷிப் இந்த மாதிரி நிறைய பேர் வச்சிருக்க மாட்டீங்க. ஈவன் தோ ஹீஸ் அ கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட். ஏன் அப்படின்னா அவங்க பண்ண மாட்டாங்க, சோம்பேறித்தனம் அப்படிலாம் கிடையாது. அவங்களுக்கு வந்துட்டு அவேர்னஸ் இல்லை. நிறைய பேர் வந்துட்டு Tier 2 Tier 3 காலேஜில் படிக்கிறவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க காலேஜில் ஒன்லி ஃபோக்கஸ் வந்து அகாடமிக்ஸ், மார்க்ஸு, சிஜிபிஏ இந்த மாதிரி ஃபோக்கஸ் பண்ணிட்டு கடைசியில் எண்டில் பார்த்தோன்னா அவங்கக்கிட்ட ப்ராஜெக்ட் இல்லை, ஸ்கில்ஸ் இல்லை, ஒரு இன்டர்ன்ஷிப் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை, எதுவுமே இல்லாமல் அதுக்கப்புறம் கம்பெனி எந்த விதத்தில் எடுப்பான், அதுக்கப்புறம் வந்துட்டு வேலை இல்லை அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்குது. ஸோ அந்த மாதிரி இல்லாமல் நீங்கள் வந்துட்டு ப்ராஜெக்ட் சூஸ் பண்ணுறது, அதே மாதிரி வந்துட்டு இன்டர்ன்ஷிப் பண்ணுறது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். இப்போது ப்ராஜெக்ட் பண்ணுறதுலையுமே நிறையா பிரச்சனை இருக்குது. என்ன அப்படின்னா, ப்ரோ நான் இந்த டெக்ஸ்டாக் சூஸ் பண்ணட்டா, இப்போ வந்துட்டு ஏஐ இருக்குது, நான் ஏஐ படிக்கட்டா, டேட்டா படிக்கட்டா, எம்எல் படிக்கட்டா, இல்லை வந்துட்டு க்ளவுட் படிக்கட்டா, சைபர் செக்யூரிட்டி படிக்கட்டா, இவ்வளோலாம் யோசிக்கவே வேண்டாம். இப்போ வந்துட்டு நீங்கள் ஒரு கம்பெனி போகிறீங்க அப்படின்னா அந்த கம்பெனியில் என்ன ட்ரைனிங் இருக்குதோ, அதுக்கப்புறம் என்ன லேர்ன் பண்ண சொல்லி எந்த ப்ராஜெக்ட்டில் ஒர்க் பண்ணுறாங்களோ அந்த ப்ராஜெக்ட் தான் நீங்கள் போய் ஒர்க் பண்ண போகிறீங்க. ஸோ நீங்கள் என்ன இப்போ வந்துட்டு நீங்கள் ஃபுல் ஸ்டாக் படிச்சிருக்கீங்க, இல்லை வந்துட்டு கம்பெனி உங்களை டேட்டாவில் ஒர்க் பண்ண சொல்லி அந்த ரோலில் போடுறாங்கன்னா நீங்கள் அதை போய் ஒர்க் பண்ணி தான் ஆகணும். இப்போ நீங்கள் ஃப்ரண்ட் ஹேண்ட் படிச்சிருக்கீங்க, இல்லை கம்பெனியில் போய் பேக் ஹேண்ட் நீங்கள் படித்து தான் ஆகணும், மறுபடியும் பேக் ஹேண்டில் தான் உங்களை போடுறாங்க அப்படின்னா நீங்கள் பேக் ஹேண்ட் ஒர்க் பண்ணி தான் ஆகணும். ஸோ டெக்ஸ்டாக் வந்துட்டு நீங்கள் எதை வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம். ஒரு நல்ல ப்ராஜெக்ட் இருந்தாலே போதும். நீங்கள் மறுபடியும் ஒரு கம்பெனியை கிராக் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வேறு ஒரு டெக்ஸ்டாக்கோ இல்லை வேறு ஏதோ நியூவாக லேர்ன் பண்ணிட்டு தான் இருப்பீங்க. ஸோ டெக்ஸ்டாக் மேட்டர் கிடையாது. எந்த ஒரு ஃபீல்டுனாலும் போயிட்டு சூஸ் பண்ணி உங்களுக்கு பிடிச்சதை லேர்ன் பண்ணுங்கள். நல்ல குவாலிட்டி ப்ராஜெக்ட் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி பண்ணாலே உங்களுக்கு வந்துட்டு செகண்ட் இயர் எண்டில் இல்லை 3rd இயர் ஸ்டார்டிங்கில் வந்துட்டு ஆஃப் கேம்பஸில் இன்டர்ன்ஷிப் வந்துட்டு ஹையர் பண்ணுவாங்க. ஸோ அதை அப்ளை பண்ணி நீங்கள் வந்துட்டு கிராக் பண்ணி இன்டர்ன்ஷிப் எடுக்கிறது வந்துட்டு ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஸோ அப்படின்னா தான் கம்பெனி எப்படி ஒர்க் ஆகுது, ரியல் வேர்ல்டாக எந்த மாதிரி ப்ராஜெக்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு பேசிக்கான ஐடியா கிடைக்கும். ஸோ இது வந்துட்டு 3rd திங். 4th திங் என்ன அப்படின்னா வந்துட்டு நெட்வொர்க்கிங் அண்ட் லிங்க்டின். இது வந்துட்டு ரொம்ப ஒரு அண்டர்ஸ்டிமேட் பண்ணுற ஒரு, நிறைய பேருக்கு தெரியவே மாட்டேங்குது இந்த மாதிரி ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஃபைனல் இயர் எண்டில் நிறைய பேர் இந்த மாதிரி ஜாப் இல்லைன்னு சொன்னோன்னே லிங்க்டின்ல கேளு அப்படின்னு சொல்லி லிங்க்டின்ல ரெஃபரல் வாங்கன்னு சொன்னதுக்கப்புறம் வந்துட்டு ஏதோ ஓகே லிங்க்டின்னா ஒன்று இருக்குது போல், இங்கே வந்துட்டு இந்த மாதிரி ஓகே இந்த மாதிரி ஜாப்லாம் ஃபைன் பண்ணுவாங்க போல், அந்த மாதிரி நிறைய பேருக்கு அவேர்னஸ் இல்லை லிங்க்டினை பற்றி. பட் ஆனால் லிங்க்டின்ல எல்லாமே பண்ண முடியும். நானே வந்துட்டு ஒரு வீடியோ கிரியேட் பண்ணியிருக்கேன், நீங்கள் வந்துட்டு போய் செக் அவுட் பண்ணி பாருங்கள். எப்படி எஃபெக்டிவாக யூஸ் பண்ணுறது, எப்படி வந்துட்டு ப்ரொஃபைல் கிரியேட் பண்ணுறது, எந்தளவுக்கு எஃபிஷியண்ட்டாக மெசேஜ் பண்ணுறது. ஸோ அந்த மாதிரி டீட்டெயில்டான வீடியோ கிரியேட் பண்ணியிருக்கோம்.
இப்போது லிங்க்டின் அண்ட் நெட்வொர்க் எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா, இப்போ எல்லாருமே ஐஐடி கிடையாது, எல்லாருமே என்ஐடி கிடையாது. அதே மாதிரி நிறைய பெரிய பெரிய காலேஜ் சென்னையிலேயே வந்துட்டு இப்போது பிளேஸ்மெண்ட்டு டாப்பாக பெர்ஃபார்ம் பண்ணுறவங்களுக்கு நல்லாயிருக்கும். பட் ஆனால் அதுக்கு கீழே வந்துட்டு ஆயிரக்கணக்கான பேர் இருப்பாங்க. அவங்களுக்கு வந்துட்டு அந்தளவுக்கு பிளேஸ்மெண்ட் இருக்குமா அப்படின்னு கேட்டால் இருக்கும். பட் ஆனால் ரொம்ப லோ பேக்கேஜ் அந்த மாதிரி இருக்கும். ஸ்கில்லுக்கு ஏற்ற மாதிரி பேக்கேஜ் கிடைக்காது. ஸோ அந்த மாதிரி டைமில் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த நெட்வொர்க்கிங் அண்ட் லிங்க்டின் வந்துட்டு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். லிங்க்டின்ல ஆஃப் கேம்பஸில் 1000 ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி போஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ உங்களுக்கு நல்ல நெட்வொர்க் கனெக்ஷன் இருந்தது அப்படின்னா ரெஃபரல் வாங்கி டேரெக்டாக நீங்கள் இன்டர்வியூ அட்டன் பண்ணி கிராக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஹை பேட் ஜாப் ஆன் கேம்பஸ் இல்லாமல் ஆஃப் கேம்பஸ்லேயே கிடைக்கிறதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது உங்கள் ஸ்கில் லெவலுக்கு ஏற்ற மாதிரி. ஸோ நெட்வொர்க்கிங் இருந்தால் மட்டும்தான் நம்ம லிங்க்டினை வச்சு நம்மளால் ஆஃப் கேம்பஸில் குவாலிட்டியான ஜாப்ஸை கிராக் பண்ண முடியும். ஸோ லிங்க்டின் நெட்வொர்க் எவ்வளோக்கு எவ்வளோ சீக்கிரமாக ஸ்டார்ட் பண்ண முடியுமோ அவ்வளோக்கு எவ்வளோ சீக்கிரம் ஸ்டார்ட் பண்ணி உங்களோட ஒர்க்கு, நீங்கள் என்ன பண்ணுறீங்க, உங்களோட லேர்னிங்ஸ், நீங்கள் என்ன ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறீங்க, எதுவாக இருந்தாலும் போடுங்க, ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் வந்துட்டு ஒரு அக்கௌண்டபிலிட்டி க்ரியேட் ஆகும். நீங்கள் வந்துட்டு டெய்லி கன்சிஸ்டண்ட்டாக இருப்பீங்க. ஓகே, ஸோ இது வந்துட்டு ஃபிஃப்த்து திங் என்ன அப்படின்னா வந்துட்டு சாஃப்ட் ஸ்கில் ப்ளஸ் கம்யூனிகேஷன். நிறைய பேர் மெயினாக அண்டர் எஸ்டிமேட் பண்ணுற ஒரு மெயின் ஸ்கில் வந்துட்டு கம்யூனிகேஷன். நிறையா வந்துட்டு டிஎஸ்ஏ படிச்சிருப்பாங்க, கோடிங் படிச்சிருப்பாங்க, அதுக்கப்புறம் ப்ராஜெக்ட் பில்ட் பண்ணியிருப்பாங்க, இன்டர்ன்ஷிப் பண்ணியிருப்பாங்க. பட் ஆனால் எண்ட் ஆஃப் த டே நம்மளை வந்துட்டு ஒரு செல் பண்ணணும் இன்டர்வியூவர்கிட்ட அப்படின்னா வந்துட்டு நம்ம கம்யூனிகேஷன் பண்ணால் தான் முடியும். கரெக்டாக? ஸோ மெயின் திங் இஸ் கம்யூனிகேஷன். அதே மாதிரி இங்கிலீஷ் கம்யூனிகேஷன் எந்த அளவுக்கு எஃபெக்டிவாக பண்ணுறோம். இப்போ வந்துட்டு அவங்கக்கிட்ட ஜஸ்ட்டு ஷார்ட் வேர்ட் யூஸ் பண்ணி நம்மளால் மேக்ஸிமம் அவங்களுக்கு வந்துட்டு நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத ப்ரொவைட் பண்ண முடிஞ்சது அப்படின்னா அங்கே வந்துட்டு நம்ம வின். ஏன் அப்படின்னா இப்போ வந்து லென்த்தி பேராகிராஃப் நிறைய பிளான்னு நிறைய பேர் பேச முடியும். பட் ஆனால் ஷார்ட்டாக கிறிஸ்பாக அவங்களுக்கு புரிகிற மாதிரி இதுதான் நான் இப்படி தான் இந்த இதான் ஒர்க் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு எந்த அளவுக்கு எஃபெக்டிவாக ஒரு சட்டிலான பொலைட்டான வேர்ட்ஸில் அவங்களால பேச முடியுதோ அந்தளவுக்கு நீங்கள் ஈஸியாக ஜாபை கிராக் பண்ணுறதுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. இப்போ நீங்கள் வந்துட்டு ஒரு ஸ்கில்லில் கிரேட்டாக இருக்கீங்க, இல்லை வந்துட்டு உங்களுக்கு 100% தெரியும்னா அதை அவங்களுக்கு எப்படி நீங்கள் கன்வே பண்ணுறீங்க அப்படிங்கிற விதத்தில் தான் இருக்குது. கரெக்டாக? ஸோ உங்களுக்கு வந்துட்டு கம்யூனிகேஷன் ஒரு உங்களோட என்ன நீங்கள் வச்சுருக்கீங்க அப்படிங்கிறத அந்த இன்டர்வியூவர்கிட்ட செல் பண்ணுறதுக்கு ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஸோ உங்களுக்கு தெரியல, தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட் இல்லை வந்துட்டு ஜஸ்ட்டு வரலை, திக்கி தான் பேசுகிறீங்க, ஃபில்லர்ஸ் இருக்குது அப்படின்னா ஜஸ்ட்டு கோ அண்ட் ப்ராக்டிஸ் இங்கிலீஷ். வெரி இம்பார்ட்டன்ட் இன் அ கார்பரேட் வேர்ல்ட். ஓகே, அதுக்கப்புறம் வந்துட்டு டைம் மேனேஜ்மெண்ட். இப்போது டைம் மேனேஜ்மெண்ட் வந்துட்டு ஏன் ரியலி இம்பார்ட்டன்ட் இன் அவர் காலேஜ் டேஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம டிஎஸ்ஏ பண்ணுவோம், டெவலப்மெண்ட் பண்ணுவோம், இன்டர்ன்ஷிப்புக்கு அப்ளை பண்ணணும், நெட்வொர்க் பண்ணணும், லிங்க்டின்ல போஸ்ட் பண்ணணும், அதுக்கப்புறம் அகடமிக்ஸில் வந்துட்டு எக்ஸாம்ஸ் இருக்கும், சப்ஜெக்ட்ஸ் இருக்கும், அசைன்மெண்ட்ஸ் இருக்கும், அதுக்கப்புறம் லேப் இருக்கும், அது இருக்கும், இது இருக்கும்னு ஐயோ இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட் இவ்வளோ எல்லாத்தையுமே கடந்து தான் வரணும். ஸோ ப்ராப்பரான டைம் மேனேஜ்மெண்ட் இல்லை அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், எந்த இது அதாவது அம்புட்டுமே மைண்டில் இருந்துட்டு கடைசி வி வில் எண்ட் அப் வித் நத்திங். ஓகேவா? நம்ம வந்து எதுவுமே பண்ணாமல் ஓகே இவ்வளோ இது இருக்குது, எதை பண்ணுறேனே தெரியாமலே வந்துட்டு நம்ம ஃபோனை ஸ்க்ரோல் பண்ணி டைம் வேஸ்ட் பண்ணியிருப்போம். ஸோ அதனால் எந்த டைமில் என்ன ப்ரிப்பேர் பண்ண போகிறோம், இந்த டைமில் டிஎஸ்சி, இந்த டைமில் டெவலப்மெண்ட், இந்த டைமில் காலேஜ் ஒர்க்ஸ் அண்ட் அசைன்மெண்ட்ஸ், அதுக்கப்புறம் இந்த டைமில் ப்ராஜெக்ட்டு, அதே மாதிரி வந்துட்டு லேபு, ரிப்போர்ட்டு, சம்திங் பிளா இந்த மாதிரி டைம் மேனேஜ்மெண்ட் வந்துட்டு ரொம்பவே முக்கியம். ஸோ அதனால் ஒரு சின்ன டு லிஸ்ட் இல்லை வந்துட்டு ஒரு அப்ளிகேஷன் கூட டு லிஸ்ட்டுக்கு ஏற்றி வச்சுக்கோங்க, ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது வந்துட்டு 6th பாயிண்ட். ஸோ லாஸ்ட்டாக போனஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னா என்ஜாய் த ஜேர்னி. இப்போது புரியுது, இவ்வளோ இதை படிக்க சொல்லிட்டு இவ்வளோ இது பண்ண சொல்லிட்டு மறுபடியும் வந்துட்டு என்ஜாய் த ஜேர்னினா எங்கே என்ஜாய் பண்ணுற டைம் இருக்குது அப்படின்னு கேட்குறது புரியுது. பட் இருந்தாலும் வந்துட்டு நம்ம இந்தியாவில் காம்படிஷன் ரொம்பவே அதிகமாக இருக்குது. ரொம்ப நீங்கள் நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு அதிகமாக இருக்குது. நீங்கள் வந்துட்டு வெளியில் வந்துட்டீங்க, காலேஜில் ப்ளேஸ் ஆகாமல் வெளியில் வந்துட்டீங்க அப்படின்னாலே வந்துட்டு ரொம்ப ஒரு ஜாப் ஒரு 10 ஓப்பனிங் இருந்துச்சு அப்படின்னா 1,00,000 பேர் அப்ளை பண்ணுற அந்த ஒரு நிலமையில தான் இப்போ நம்ம இருக்கோம். அதனால் நீங்கள் எந்த அளவுக்கு ஸ்கில் டெவலப் பண்ணிட்டு ஆன் கேம்பஸில் அட்லீஸ்ட் மினிமம் ஒரு பேக்கேஜுக்கு செலக்ட் ஆக முடிஞ்சாலும் அது வந்துட்டு செலக்ட் ஆகி போயிடுங்க. ஏன்னா ஆஃப் கேம்பஸில் எவ்வளோ தான் ஸ்கில் உங்களுக்கு இருந்தாலும் உங்களுக்கு அந்த இன்டர்வியூ ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறதே அப்படிங்கிறதே வந்துட்டு ரொம்ப 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 கஷ்டமாக இருக்குது. ஸோ அதனால் என்ஜாய் த ப்ராசஸ், ஒர்க் ஹார்ட், மெயின்டைன் த கன்சிஸ்டன்சி அண்ட் இப்போ முடிஞ்சால் ஒரு அக்கௌண்டபிலிட்டி பார்ட்னரை வந்துட்டு உங்களுக்கு பிடிச்சி வச்சுக்கோங்க. ஏன்னா எண்ட் ஆஃப் த டே அதுதான் வந்துட்டு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ வந்துட்டு நீங்களும் உங்கள் ஃப்ரெண்டும் வந்துட்டு ஒரே கோல் தான் வச்சுருக்கீங்க அப்படின்னா டெய்லி நீங்களே வந்துட்டு ஓகே இதுதான் என்னோட ப்ராக்ரஸ் இன்னைக்கு, ஸோ அவரோட ப்ராக்ரஸ் ஷேர் பண்ணுறது, ஸோ இந்த மாதிரி எல்லாத்தையுமே நீங்களே மெயின்டைன் பண்ணி ப்ராப்பராக டெய்லி அந்த ஒரு கன்சிஸ்டன்சியை மெயின்டைன் பண்ணுங்கள். கோடிங் கான்டெஸ்ட்டில் பார்ட்டிசிபேட் பண்ணுறது இதெல்லாமே வந்துட்டு ஒன்றா பண்ணுங்கள், கம்ப்ளீட் பண்ணுங்கள், அச்சீவ் பண்ணுங்கள். ஸோ இது வந்துட்டு உங்களோட அந்த ஒரு ஜேர்னியை ரொம்பவே ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணி இன்னும் 2xல் ஒர்க் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதுதான் வந்துட்டு அந்த போனஸ் டிப்.
அக்கௌண்டபிலிட்டி பார்ட்னர் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ அவ்வளோதான் வந்துட்டு இந்த வீடியோ மொத்தமாக சொல்லணும்னு நினச்சேன். நான் வந்துட்டு என்னோட காலேஜ் டேஸ்க்கு போனேன் அப்படின்னா இந்த ஒரு 7 திங்ஸ் அண்ட் ப்ளஸ் த போனஸ் திங் இதை வந்துட்டு நான் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். பட் ஆனால் எனக்கு யாரும் சொல்கிறதுக்கு இல்லாதனால என்னால் பண்ண முடியல. பட் ஸ்டில் ஓகே தான், நீங்கள் அச்சீவ் பண்ணிடுங்க. இன்னொரு வீடியோ எதுவும் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ வந்துட்டு அதை கிரியேட் பண்ணலாம். நம்ம வாட்ஸ்அப் குரூப், டெலிகிராம் சேனல் எதுலையும் ஜாயின் பண்ணல அப்படின்னா யூஸ்ஃபுல்லான ரிசோர்ஸஸ் அண்ட் 1-on-1 என் கூட கனெக்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா டாப் மேட் இருக்குது, கனெக்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக், கமெண்ட், சப்ஸ்கிரைப். ஓகே, இன்னொரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். பை பாய், டேக் கேர், லவ் யூ கைஸ்.